நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தின முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தினம் காலை பொழுதிலே இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழலை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கடவுளின் வார்த்தையின் மூலமாக அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய சிந்தைக்கு ஆதாரமான வேத வசனத்தை வாசித்து தொடர்ந்து இன்றைய தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19-20 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19-20 வசனங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நடுக்கடலிலே ஒரு கப்பல் எதிர்பாராத விதமாக ஒரு புயல் காற்றை அது சந்திக்க வேண்டியதாயிருந்தது. கடல் பயங்கரமாக கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கப்பல் மேலும் கீழுமாக வேகமாக அசைந்தாடி ஆடுகிறது. இந்த சூழ்நிலையிலே கப்பலில் இருந்த பிரயாணிகள் அத்தனை பேருக்கும் ஒரு விதமான அச்ச உணர்வு, எங்கே கப்பல் மூழ்கிவிடுமோ என்று. ஆனால் அந்த கப்பலிலே இருந்த ஒரு சிறுமி கொஞ்சம் கூட பயப்படாதபடி அவள் தன்னுடைய இயல்பான நிலையிலேயே அவள் இருந்தாள். அங்கு இருந்த பிரயாணிகள் அத்தனை பேருக்கும் அவளுடைய நிலையை பார்த்து மிகுந்த ஆச்சரியம். கப்பல் இவ்விதமாக மிக வேகமாக அசைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறுமியோ கொஞ்சம் கூட பயப்படாதபடி மிக தைரியமாக மிக இயல்பாக அவள் இருக்கிறாளே என்று. கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே நிலைமை ஒரு சுமூகமான நிலைக்கு வந்தது. அங்கு இருந்த அத்தனை பிரயாணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சற்று நேரத்திற்கு முன்பதாக கப்பல் புயல் காற்றிலே அது சிக்குண்டு எல்லாரும் பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சிறுமியால் மாத்திரம் எப்படி பயப்படாமல் இயல்பான நிலையில இருக்க முடிந்தது? ஆச்சரியமும் கேள்வியும் ஒவ்வொரு பிரயாணிகளுக்குள்ளும் இருந்தது. அந்த சிறுமியினிடத்திலுமே கேட்டு விடலாம் என்று அந்த சிறுமியிடமே அவர்கள் கேட்டார்கள். மகளே, கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக இந்த கப்பல் எந்த அளவுக்கு அசைந்தது, காற்று எவ்வளவு வேகமாக வீசிக்கொண்டிருந்தது நீ அறிவாய். ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாதபடி கப்பல் புறப்பட்ட சமயத்தில் எப்படி இயல்பான நிலையில இருந்தியோ அதே வண்ணமாக இப்பொழுதும் இருக்கின்றாயே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவரிடத்திலே எப்படி உன்னால் முடிந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சிறுமி சொன்ன பதில், இந்த கப்பலை செலுத்துகிறது என்னுடைய அப்பா. அவரோடு நான் பலமுறை இவ்விதமாக பிரயாணப்பட்டு சென்றிருக்கிறேன். இதைவிட பயங்கரமான சூறாவளி காற்றும் இதைவிட பயங்கரமான கடல் கொந்தளிப்பும் இருக்கின்ற சூழ்நிலையிலும் இந்த கப்பலை மிக நேர்த்தியாக செலுத்தி கரை சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு சூழலிலும் இந்த கப்பலை மிக நேர்த்தியாக கரை சேர்ப்பார்கள் என்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்டாளாம். ஆம், என் அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தில் புயல் காற்றில் சிக்கிக்கொண்ட கப்பலில் இருந்த பிரயாணிகளுக்கு எத்தகைய ஒரு மனநிலை இருந்ததோ அதே ஒரு மனநிலைத்தான்
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய சீடர்களுக்கும் இருந்தது. வாழ்வா சாவா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் பயந்து போய் நடுங்கினவர்களாக, கலங்கினவர்களாக, ஒரு அறை வீட்டிற்குள்ளாக முடங்கி போய் கிடந்தார்கள். காரணம் என்ன? இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டார்கள். இனிமேல் தங்களுடைய நிலைமை என்ன ஆவது? பச்சை மரத்திற்கே இந்த கதி என்றால் சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய தங்களுடைய நிலைமை என்ன ஆவது? வாழ்ந்த நாட்டிலேயே ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்தவர்களாக, தூக்கிலிடப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதியை போல பயந்து போய் கிடந்தார்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்களை குறித்து பரப்பிவிடப்பட்ட ஒரு தவறான செய்தி, ஒரு துர்ச்செய்தி. என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காணவில்லை. அதற்கு காரணம் அவருடைய சீடர்கள் இரவோடு இரவாக அவருடைய சரீரத்தை கல்லறையிலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள், களவாடி சென்று விட்டார்கள். கல்லறையை காத்து கொண்டிருந்த காவற்சேவர்கள் தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருந்தார்கள். நடந்த சம்பவம் என்ன என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மகிமையோடு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே பாருங்கள், தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். கல்லறை அடைத்து வைத்த அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தார்களாம். அவர்களுடைய முகரூபம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்ததாம். இதை பார்த்த பொழுதே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தார்களாம் காவற்சேவர்கள். நடந்த சம்பவத்தை மத தலைவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். உடனே மத தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த சம்பவத்தை எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை, அவருடைய சீடர்கள் இரவோடு இரவாக களவாடி சென்று விட்டார்கள். இந்த ஒரு செய்தியைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்ல, இவர்களும் லஞ்ச பணத்திற்கு ஆசைப்பட்டு தவறான தகவல்களை அந்த தேசத்துக்குள்ளாக பரப்புகிறார்கள். சூழல்கள் முற்றிலும் சீடர்களுக்கு எதிரடையாக இருக்கிறது. இனிமேல் தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறதோ, இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழல், இனிமேல் தங்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சதி திட்டத்தின் மூலமாக தங்களுக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள். அன்பானவர்களே, வீட்டை விட்டு, உறவுகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினோமே, இனிமேல் தங்களுடைய நிலைமை என்ன ஆவது? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மத்தியிலே சீடர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் மேலோங்குகிற பொழுது தடுமாற்றத்தை அது உண்டு பண்ணுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் மேலோங்குகிற பொழுது நிதானத்தை இழக்கச் செய்கிறது. இதற்கு சீடர்களும் விதிவிலக்கு அல்ல. சற்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்முடைய சீடர்களிடத்தில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த உலகத்தில் தாம் வந்ததின் நோக்கத்தை, தான் மரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் மீண்டுமாக 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் நடந்த சம்பவங்கள், அவர்கள் பார்த்த காரியங்கள், அவர்கள் எந்த ஒரு காரியத்தை நினைவுகூர முடியாதபடி பயத்தினுடைய மிகுதியினால் நடுங்கி போய் கலங்கி போய் ஒரு அறை வீட்டுக்குள்ளாக அது அவர்களை முடக்க பண்ணி அவ்விதமான ஒரு நிலையிலே தான் அவர்கள் காணப்பட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் இயேசுவை கைவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சீடர்கள் கைவிட்டாலும் இயேசு அவர்களை கைவிடவில்லை. ஏனென்றால் அவர் சூழ்நிலைகளை நன்கு அறிவார். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று அவரிடத்திலே வாக்கு பண்ணினார். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இந்த வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அதன்படியே பாருங்கள்,
அந்த இடத்திலே ஆண்டவர் பிரத்யட்சமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆம் என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 49ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நம்மீது அன்பு கொண்டவர், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நம்மோடு இடைப்பட்டு நமக்கு வேண்டிய பலனையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, எதிரிடையான சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயத்தோடு அறைவீட்டிற்குள் முடங்கி கிடந்த அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருப்பவராக இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். சீடர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுநாதர், பாருங்கள், நான் தான், என்னுடைய கரத்தை பாருங்கள், ஆணிகளால் உண்டான அந்த காயத்தை காண்பிக்கிறார். என்னுடைய விலாவை பாருங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த இடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் தான், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவ்வளவுதான். அவளுக்கு உள்ளாக இருந்த அந்த பயம் எல்லாம் அப்படியே அகன்று போய், ஒரு நொடிப்பொழுதில் அவளுக்கு உள்ளாக இருந்த அத்தனை பயங்களும் அகன்று போய், வேதம் சொல்லுகிறது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அதன் பின் மாற்றப்பட்டது. யாரை குறித்து பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே பிற்பாடு சென்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாக அவர்கள் முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3, 4, 5, 6 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சீடர்கள் மிக தைரியமாக அவர்களை பிரித்து சிறைச்சாலையிலே கொண்டு போட்டார்கள். சிறைச்சாலையில் தேவதூதன் அவர்களை அற்புதமாக விடுவிக்கின்றார். அதற்கு பிற்பாடு நீதி விசாரணைக்கு அவர்களை உட்படுத்துகிறார்கள். இயேசுவை குறித்து பிரசங்கிக்கவே கூடாது, அவரை குறித்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு மிகுந்த தைரியத்தோடு அவர்கள் சாட்சி பகர்ந்தால், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை தைரியமாக சொன்னார்களாம். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அவர்கள் எழும்பி நின்று செயல்படுகின்ற ஒரு சூழலை வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, எதிரடையான சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? அது அவசியமற்றது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை நீ பயப்படாதே. மோசையை பார்த்து சொன்னார், யோசுவாவை பார்த்து சொன்னார், எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், கிதியோனை பார்த்து சொன்னார், பயப்படாதே. ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை குறித்து சொன்னார், பயப்படாதேங்கள். நெருக்கடியான சூழல்கள் வருகிற பொழுது பயப்படாதேங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அவளை தைரியப்படுத்தினார். அன்றைக்கு சீடர்களுக்கும் தம்மை உயிரோடு இருப்பதாக வெளிப்படுத்தி தம்முடைய சமாதானத்தை கொடுத்து பயப்படாதேங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், பயப்படாதேங்கள். எதை குறித்து கலங்குகிறீர்கள்? நம்முடைய வாழ்வை இறுதி வரைக்கும் தாங்கவும் தப்புவிக்கவும் ஏந்தவும் அவர் வல்லமை உள்ளவர். இந்த உலகத்திலே பிறக்கச் செய்தவர் நம்முடைய ஆண்டவர். வாழ்வின் பாதையில் நம்முடைய தேவைகளை சந்தித்தவர் நம்முடைய ஆண்டவர். உறவுகளை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். குடும்பத்தை ஏற்படுத்தினவர், பிள்ளையை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய ஜீவனையே தந்து கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி தம்முடைய உயரிய உன்னதமான அன்பை வெளிப்படுத்தியவர் நம்முடைய ஆண்டவர்.
அந்த ஆண்டவர் நம்மோடு உண்டு. வாழ்க்கை படகிலே நம்மை பத்திரமாக கரை சேர்க்கும் ஆளுமையாக அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆம் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தைரியத்தை கொடுத்தவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இறுதி வரைக்கும் நம்மை வழிநடத்துகிறவர் நம்மோடு உண்டு என்கிற ஒரு நிச்சயத்தோடு அவருடைய கரத்திலே நம்மை கையளிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தைகள் இந்த காணொளியின் வாயிலாக உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுடைய வாழ்க்கையில் எதிரடையான சூழ்நிலை குறித்த ஒரு பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கலங்கி நடுங்கி ஒரு அறை வீட்டிற்குள்ளாக முடங்கி கிடந்த ஒரு சூழலிலே தம்மை அவர்களுக்கு உயிரோடு இருப்பவராக வெளிப்படுத்தி அந்த கலக்கமான பயப்படுகிற சூழலிலிருந்து விடுவித்து ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தினதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வுக்கு நேராக அவருடைய வாழ்க்கை திருப்பப்பட்டதை நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம். அன்பு தகப்பனை, இன்றைய தினத்திலும் உம்மை நம்பியிருக்கிற உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய பயங்கள் கலக்கங்கள் காணப்பட்டாலும் கடவுள் நீர் முற்றிலுமாக அகற்றி போட்டருளுவீராக. தம்முடைய வார்த்தையின் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறவர் அல்லவா? மெய்யாகவே தம்முடைய வார்த்தையின் மூலம் வேண்டிய ஆற்றலை கொடுக்கிறவர் அல்லவா? உம்முடைய மக்களோடு இருந்து எதிரடையான சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறிகள் என்னவாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் ஒரு மெய்யான ஒரு விடுதலை உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ள கடவுள் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் அல்லவா? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னவர் அல்லவா?
கடைசி வரைக்கும் எங்களை கரை சேர்க்கிற, பத்திரமாக கொண்டு சேர்க்கிற சிறந்த மாலுமியாக எங்களோடு இருக்கிறவர் அல்லவா? ஆமாண்டவரே, உம்முடைய மக்களோடு இருந்து தொடர்ந்து காத்து கொள்ளுவீராக. ஒரு விசை உலக தேசங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். பரவி வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுடைய தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும் சுவாமி. மெய்யான விடுதலையை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளட்டும். மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்ட நிலையில எத்தனையோ நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடைய கடாட்சியம் கிடைக்க பெறட்டும் சுவாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உம்முடைய சமூகத்திலே தங்களை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணித்து மெய்யான விடுதலை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுள் கிருபை செய்திருவீராக. ஆம் தகப்பனே, நாட்கள் பொல்லாதவைகள். வேதத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர். காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக ஊரடங்கு நிமித்தமாக அனுதின ஆகாரத்திற்காக இன்றைக்கு திண்டாடக்கூடிய குடும்பங்களும் இன்றைக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு சூழலையும் நாங்கள் அறிகின்றோம். இப்படிப்பட்ட சூழலுக்கும் கர்த்தாவே மக்களை விலக்கி காத்து கொள்ளும். அவரவர் வாழ்வுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெறட்டும். அரசாங்கம் எடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் சரியான விதத்திலே மக்களுக்கு சென்று சேர கிருபை செய்திருவீராக. சகல நிலைகளிலும் தம்முடைய மக்களுக்கு நீர் அடைக்கலும் பலனும் கோட்டையுமாயிருந்து தேவைகளை சந்திக்கிறவராக இருந்து காத்து கொள்ளுவீராக. உம்மோடு உள்ள உறவிலே இந்த நாட்களை அதிகமாக உம்முடைய மக்கள் பயன்படுத்தி கொள்ளவும் கடவுள் உதவி செய்துள்ளுவீராக. தேசத்திலே நன்மைகள் வெளிப்படட்டும். தேசத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். திருச்சபை மக்கள் அனைவரையும் விசேஷவனமாக பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு திருவாச குடும்பத்தார் மீதும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் இவற்றை வேண்டுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.